நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணி இறையாட்சி பணி. இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழவும் இம்மதிப்பீடுகளை அனைவருக்கும் அறிவித்து நிறுவவும் திருச்சபை அழைக்கப்பட்டுள்ளது. திருச்சபையின் அங்கமாக இறையாட்சியின் மதிப்பீடுகளை நமது பங்கில் குழந்தைகளிடம் வளரச் செய்வதில் உறுதி கொண்டு இறையாட்சி பணியினை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தளமாக திகழ்கிறது நமது புனித மத்தேயு மறைக்கல்வி மன்றம். 162 மாணவர்கள் மற்றும் 160 மாணவிகள் என 322 மாணவ செல்வங்களை இறையாட்சியின் மதிப்பீடுகளில் வளர்த்தெடுப்பதற்காக 22 நல்லுள்ளம் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் அர்ப்பண உணர்வோடு ஆன்ம இயக்குனரின் வழிநடத்துதலில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது மறைக்கல்வி மன்றத்தின் செயல்பாடுகளை இவ்வாண்டு விழாவில் ஆண்டறிக்கையாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது மறைக்கல்வி மன்றத்தின் முந்தைய ஆண்டு விழாவானது கடந்த 2023 ஆண்டின் நமது பாதுகாவலர் புனித மத்தேயுவின் திருவிழாவில் கலை நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2023 அக்டோபர் மாதத்தில் முட்டம் மறைவட்ட அளவில் நடைபெற்ற விவிலிய கண்காட்சியில் கலந்து கொண்டு விவிலிய மாந்தர் யோபுவின் வாழ்க்கை நமது மறைக்கல்வி மாணவ மாணவியர்களை கொண்டு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டது. நவம்பர் மாதத்தில் நம் நினைவில் வாழும் நமது முன்னோர்களுக்காக அமைக்கப்பட்ட புகைப்பட மரத்தின் முன்னேயும் கல்லறை தோட்டத்திலும் சிறப்பு இறைவேண்டல் மற்றும் ஜெபமாலை ஜபிக்கப்பட்டது. குழந்தைகள் தின விழா கொண்டாட்டமும் திட்டமிட்டு சிவப்பு, நீலம், மஞ்சள் என 4 வண்ணங்களை கொண்ட குழுக்களாக ஆசிரியர்களும் குழந்தைகளும் பிரிக்கப்பட்டு அணிவகுப்பு, விளையாட்டுகள், ஆசிரியர்களின் நடனம் மற்றும் சிற்றுண்டி என மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் புதுமையாக திட்டமிடப்பட்டன. அன்பியங்களில் சென்று கிறிஸ்துமஸ் நடனம், நாடகம், வாழ்த்து செய்தியோடு கேக் வெட்டி உற்சாகமாக இணைந்து நடனமாடியது என அனைத்துமே மகிழ்ச்சியான தருணங்களாக அமைந்தன. இறுதி நாளில் பலூன் கிறிஸ்துமஸ் விழா கலையரங்கில் வைத்து கொண்டாடப்பட்டது. நமது குழந்தைகளின் நடனங்கள், ஆசிரியர்களின் நடனம், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வேடமணிந்த நமது குழந்தைகளின் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டங்கள் சிறப்பாக களை கட்டின. கொண்டாட்டங்கள் அனைத்தும் அனைவரையும் உள்ளடக்கியதாக அமைந்தது. சிறப்பாக மூத்தோர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மாலை வேளையில் ஆலய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. நமது அன்பு தாத்தா பாட்டிகளுடன் இணைந்து அவர்களையும் மகிழ்வித்து கேக் வெட்டி, நடனம், நாடகம், விளையாட்டுகள் என கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி பகிர்ந்து கொண்டது மற்றும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பங்களவில் திறனறி தேர்வு நடத்தப்பட்டதோடு முட்டம் வட்டார அளவில் நடத்தப்பட்ட திறனறி தேர்வில் 2வது அதிக பரிசுகளை நமது குழந்தைகள் பெற்று நம் பங்கிற்கு பெருமை சேர்த்தனர். மார்ச் மாதம் குழந்தைகளுக்கான தவக்கால சிறப்பு தியானம் நடத்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் வட்டார அளவிலான VBS பயிற்சியில் நமது ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். ஏப்ரல் 23 முதல் 28 வரை உள்ள நாட்களில் முதல் முறையாக நமது பங்கில் மின்னொளி VBS ஆடல், பாடல், விளையாட்டுகள் மற்றும் சிற்றுண்டியுடன் கொண்டாடப்பட்டது. நிறைவு நாளில் திருப்பலி கொண்டாட்டத்துடன் VBS இனிதே நிறைவடைந்தது. மே மாதத்தில் முதல் திருவிருந்து தயாரிப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு முதல் திருவிருந்து வழங்கப்பட்டது. பங்கு தந்தையோடு இணைந்து நமது பங்கில் இறை பணியாற்றிட அருட்சகோதரர் ஜோசப் வினித் அவர்கள் மே மாத இறுதியில் நமது பங்கில் தனது பணியை துவங்கியதோடு மறைக்கல்வியில் முழு ஆர்வத்தோடு பல்வேறு புதுமையான வழிகளில் தனது பங்களிப்பை வழங்கி மறைக்கல்விக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 2024-25 கல்வியாண்டிற்கான மறைக்கல்வி வகுப்புகளின் துவக்க நாளில் முப்பணிகளின் இயக்குனர் தந்தை அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். குழந்தைகள், ஆசிரியர்களின் அனுபவ பயிர்கள் அந்நாளில் சிறப்பானதாக அமைந்தது. ஜூலை மாதம் ஆசிரியர்களுக்கான பாடப்புத்தக பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் நமது மறைக்கல்வி குழந்தைகளுக்கான தியானம் அருட்சகோதரர் அவர்களால் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற அருளடையாள பயிற்சியில் நமது ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றிருந்தனர். ஆண்டு விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள், கலை போட்டிகள் நடைபெற்றன. செப்டம்பர் மாதம் முதல் திருவிருந்து வகுப்புகள் நடத்தப்பட்டு பாதுகாவலர் திருவிழாவின் 3ஆம் நாளில் முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளுக்கு முதல் திருவிருந்து வழங்கப்பட்டது. இறையாட்சியை வளரச் செய்வதையே அடிப்படை நோக்கமாக கொண்ட நமது மறைக்கல்வி மன்றத்தின் செயல்பாடுகளால் குழந்தைகள் இறையாட்சியின் மதிப்பீடுகளை முழுமையாக ஏற்று அதன் வழி நடக்க உறுதுணையாக அமைகிறது என இவ்வாண்டறிக்கையை பெருமகிழ்வுடன் சமர்ப்பிக்கிறோம். புனித மத்தேயு மறைக்கல்வி மன்றம், பள்ளம்துறை.